நீங்க ஏமாந்து கூட இந்த மாரி 5 வோல்ட் ஆர்ஜிபி பிக்சல வாங்கிறாதீங்க. அப்படி வாங்குனீங்கன்னா, உங்களோட அமௌண்ட்டு அதாவது இந்த லைட் மேல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட் ஆயி போயிரும். பாருங்க, இத என்ன வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல் வீடியோ சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் ஆர்ஜிபி பிக்சல்ல என்ன ஃபால்ட்டுன்னு நான் சொல்றேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கஸ்டமர் தோரணம் கேட்டான்னு சொல்லி நம்பகிட்ட இருக்கிற 5 வோல்ட் ஆர்ஜிபி பிக்சல் ஸ்டாக் எடுத்து நம்ம தோரணம் அடிக்கணும்னு சொல்லி 10, 10 பல்பா கட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான பார்த்தோம். அதாவது நம்ப வந்து இதுக்கு முன்னாடி நெறைய கஸ்டமர் சேல் பண்ணிக்கிறோம். இப்போ இதே போல் நம்ம கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணியிருந்தோமா, நம்ம பேர் கேட்டிருக்கோம். ஓகேங்களா. இதே வந்து நாங்கள் பிரித்து பார்த்து அதாவது கஸ்டமர் தோரணம் கேட்டார். அவர் கேட்டதுக்காக நாங்கள் 10 பல்பா 10, 10 பல்பாக கட் பண்ணி தோரணம் அடிக்கலான்னு எடுக்கலான்னு போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த மிஸ்டேக்கு பார்த்தோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வோல்ட் பிக்சல் ஆர்ஜி பிக்சலில் க்ளூ ஊற்றிருப்பாங்கள்ல, அந்த க்ளூ எல்லா பல்புலையுமே மெல்ட் ஆகி வெளியில் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு பாருங்கள். அதாவது அந்த பல்பு அதாவது 2 காட்டன் வாங்கியிருந்தோம். அந்த 2 காட்டன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஆனால் யாரும் ஃபோன் பண்ணி சொல்லலை. ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிக்சரை நம்மக்கிட்ட வாங்கி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆனால் கம்பெனி சைடில் இது நம்மக்கிட்ட ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா பொருள் தான். சைனா பொருள்னால நமக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே வராது. ஓகேங்களா. ஆனால் இது வந்து பாருங்கள், 50 பிக்சல்லையுமே வந்து க்ளூ வெளியில் வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிக்சலில் வந்து எந்த ஃபால்ட்டுமே இல்லை. லைட்டு பல்பு எல்லாமே எரியும். ஓகேங்களா. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பிரைட்னஸும் பக்காவாக இருக்கும் பாருங்கள். பல்பு எல்லா பல்புமே 50 பல்புமே எரியுது. பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. இதில் என்ன அந்த ஃபால்ட்டுனா, அந்த க்ளூ வந்து எல்லாத்துலேயுமே வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஆனால் இந்த லைட்டுக்கு வந்து அந்த க்ளூ தான் மெயினு. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து அந்த க்ளூவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிப்பு இருக்குமா. அந்த ஒயரை சால்டிங் பண்ணுது. அந்த ஃபஸ்ட்டு பல்புலேருந்து 2வது பல்புக்கு ஒயர் போகிறது, அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே அந்த க்ளூவில் தான் உட்காரும். ஓகேங்களா. அந்த க்ளூ இல்லைன்னா நமக்கு சால்டிங் பிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு லைட்டு டோட்டல் வேஸ்ட் ஆகி போயிடும். எரியாமல் போயிடும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளூ எல்லாத்தையுமே வெளியில் இருந்துச்சுன்னா, நமக்கு மழையில் நனையும் போது மழை தண்ணி ஈஸியாக உள்ளே போயிடும். அப்படி ஈஸியாக மழை தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, நமக்கு வந்து அந்த பல்பு டோட்டல் வேஸ்ட் ஆகி போயிடும். பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஐசி, சால்டிங் எல்லாமே அங்கே உள்ளார தான் இருக்கும். அந்த ஐசிலேருந்து நமக்கு அடுத்த பல்புக்கான டேட்டா ஐசி அதாவது ப்ளஸ் மைனஸு டேட்டா எல்லாமே போகும். அப்படி ஒரு பல்புக்குள்ளே தண்ணி போய் அந்த பல்பில் இருக்கிற ஐசி எல்லாமே போயிடுச்சுன்னா, அடுத்த பல்புக்கு நமக்கு வந்து சப்ளை போகாது. அப்படி சப்ளை போகலனால நமக்கு டோட்டல் லைட்டுமே வேஸ்ட் ஆகி போயிடும். பாருங்க, அதே மாரி தான் எல்லா பிக்சல்லையுமே அதே மாரி க்ளூ எல்லாமே வெளில வந்துருச்சு. இந்த வீடியோ எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஏன்னா மைக் செட்டு தொழில்ல பொறுத்தளவுக்கு நெறைய பேர் வந்து அதாவது நெறைய பேர் வந்து கடன் வாங்கி தான் பொருள் இந்த மாரி லைட்ல வாங்கி போடுவீங்க. அது நமக்கும் தெரியும். ஓகேங்களா? நீங்க கடன் வாங்கி வாங்குற பொருள் அதாவது நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போற லைட்டு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஒர்த்தா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்குற லைட் எல்லாமே இந்த மாரி செக் பண்ணி வாங்கிக்கங்க. நீங்க என்கிட்டன்னு இல்ல. நீங்க வெளியில கடையில எங்க பொருள் வாங்குனாலுமே, நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்த்து வாங்கிறீங்க. உங்களுக்கு வந்து கடை மேல நம்பிக்கை இருக்கலாம். ஓகேங்களா? அந்த கடை மேல நம்பிக்கை வைங்க. நான் தப்பு சொல்லல. ஆனா அந்த பொருள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா அந்த கடைக்காரர் வந்து நல்லவர் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கடைக்காரருக்கு மேலேருந்து பொருள் அனுப்பிச்சு விடுறவங்க வந்து எப்படின்னு தெரியாதுல்ல நமக்கு. அதனால கடை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. பொருள் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எந்த பொருள் வாங்குனாலுமே, நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குறீங்க. ஏன்னா அந்த கடைக்காரருக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்களுக்கும் அந்த கடைக்காரருக்கும் சம்மந்தம். பொருள் வந்து வெளியிலேருந்து வரும். அந்த கடைக்காரர் உங்களுக்கு தருவாரு. அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால நீங்க கடைக்காரர் மேல நம்பிக்கை வைங்க. கடைக்காரர் பொருள் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கையாளா இருந்தாலும், நீங்க இந்த மாரி பொருள செக் பண்ணி பார்த்து வாங்கிருங்க. ஏன்னா நீங்க லாங்லேருந்து வாங்குவீங்க. ஒவ்வொருத்தர் ஆன்லைன்ல வாங்குவீங்க. அதனால ஆன்லைன்ல வாங்குற மாரி இருந்தாலும் நீங்க முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்ககிட்ட இந்த மாரி ஃபால்ட் வந்தா நான் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுவேன். நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு அந்த மாரிலாம் பேசி முடிச்சுக்கங்க. ஓகேங்களா? பாருங்க எப்படி பாருங்க க்ளூ எல்லாமே வெளியில வருது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பல்ப்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பல்ப்லாம் சூப்பரா பிரைட்னஸ் பக்காவா இருக்குது. பாருங்க அந்த க்ளூ மட்டும் தான் 50 பல்புமே வெளிய வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பாக்கெட் பக்கமா இப்படி தான் நமக்கு டேமேஜ்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பகிட்டேருந்து கம்பெனி ரிட்டர்ன் வாங்குவோன்னு கேட்டீங்கன்னா, வாங்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி வந்து ஒன் டைம் பொருள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த பொருள நம்ம எப்படியும் செல் பண்ணி ஆகணும். நமக்கு அதான் அந்த அமௌண்ட் லாஸ் இப்ப. ஆனா நம்பளால வந்து கஸ்டமர்ஸ் யாரும் ஏன்னா மைக் செட்டுக்காரங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தொழில் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு வாடகை புடிச்சு அதில அமௌண்ட் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அவைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாரி பொருள் குடுக்குறது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து இந்த மாரி பொருள் எல்லாமே கடையில வாங்குற மாரி இருந்தா,
5 வோல்ட் பிக்சல், 12 வோல்ட் பிக்சல், பவர் பாக்ஸ் எல்லாமே நீங்க வாங்குற மாரி இருந்தா, ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து வாங்கிருங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க கடையில செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். கடைக்காரங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த பதிவ சொல்லலான்னு தான் இன்னைக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டேன். ஓகேங்களா? பாருங்க எப்படி பாருங்க க்ளூ எல்லாம் கையில ஒட்டிக்கிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாம அந்த க்ளூ ஒட்டுனதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அதுவா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி வாங்குன லைட்ல உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் நீங்க பார்த்து இந்த மாரி இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இத சொல்லலான்னு தான் இன்னைக்கு இந்த பதிவு. ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.